இப்போ 4-5 நாளா பிராடா ஈகோவை பார்த்துட்டு இருக்கோம். அகந்தை முக்குணமயமா ஆன்ம பொருள்லேருந்து வெளிப்படுற குணமயங்கள். ஆன்மா ஆன்மான்றது பெரிய அறிவு. வானத்தையே, நம்ம வானத்தினுடைய எல்லைகளையே நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது இல்லையா? கோயிலே இருக்கு, அது மாட்டுக்கு விரிச்சு. இது எல்லாமுமே ஆன்ம பொருளாவே இருந்துருக்கு. ஆன்ம பொருளே அகண்டமான வானம், ஆன்ம பொருளே பஞ்சபூதங்கள், நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், பஞ்சபூதங்கள் மாத்திரம் இல்ல, தனித்த சக்தி நிலைகள், அணுக்கள், போட்டான் துகள்கள், குவாண்டம் பார்ட்டிகிள்ஸ், சக்தி நிலைகள். சக்தி நிலைகள்னா இங்கிலீஷ்ல சொல்ற எனர்ஜி சென்டர்ஸ், ஃபோர்சஸ், 4 மேஜர் ஃபோர்சஸ் தட் ரூல் த யூனிவர்ஸ். முதல் நாளே பார்த்தோம் நம்ம. கிராவிடேஷன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்சஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்சஸ் அப்படின்னுட்டு இவைகள்லாம் விஞ்ஞானத்தால கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா இங்க அது பிரிவினை இல்லாம அந்த மெய்ஞானத்தினுடைய சயின்ஸ், பேரறிவனுடைய சயின்ஸ் எப்படி வியாபிச்சிருக்குன்னா அதுவே அனைத்துமா இருக்கு. அது தன்னைத்தானே தனக்குள்ளேயே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சம் அது கண்ணியமா இல்லை. அது என்ன ஒரு பால் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா அதை காக்னைஸ் கூட நம்ம பண்ண முடியாது. தூக்கத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? ஆழ்ந்த உறக்கத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? இவ்வளவு விவகாரமயமா விழிப்பு நிலையில இருக்கும். என்னென்னவோ சக்திகள்லாம் எனக்கு தனித்து இருக்கா மாதிரி நினைக்கிற பல அகந்தைகள், பல ஈகோக்கள். அதான் சொன்னேன் இல்லையா நேற்றுக்கே, பார்வை ஈகோ, பார்க்கிற விதம் ஈகோ, பேசுற விதம் ஈகோ, பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஈகோ. அதெல்லாம் ஆல்ரெடி பிக்ஸ்டா ஓடிட்டே இருக்கீங்க. ஆன்ம பொருள் தன்னை முக்குணமயமாக மாற்றிக்கொண்டு கர்மங்களாக, இந்திரியங்களே குணமயங்கள். பார்த்தோமா இல்லையா? இந்திரியங்கள் கண்ணிந்திரியமா இருக்கட்டும், காதிந்திரியமா இருக்கட்டும். யாரும் ஹியரிங் இஸ் பிலீவிங் சொல்றது இல்ல, சீயிங் இஸ் பிலீவிங்ன்றாங்க. அவ்வளவு தாண்டவம் ஆடுறது. பலவிதமான விதங்கள்ல பார்வைகள் எடை போடுகின்றன. வெளிப்பார்வைகளை சொல்றேன், வெறும் ஊனக்கண்ணனுடைய பார்வையை சொல்றேன். இப்படி நம்ம அத்தனை விதமான 5 இந்திரியங்களும் குணமயங்களா இருந்துகிட்டு ஏதோ இந்த உடம்புல இன்னைக்கு இந்த க்ஷணத்துல ஒரு பார்வையை பார்த்து இன்னொருத்தர இடம் போடுறது இல்ல. போயிட்டே இருக்கு, காட்டாற்று வெள்ளமா போய்கிட்டே இருக்கு. டைம்லெஸ்ஸா இந்த ஜென்மத்துக்கு மாத்திரம் இல்ல. ஆனா தத்துவங்களை தெரிஞ்சுக்கும் போது நம்ம ஓப்பனா தெரிஞ்சுக்கிறோம். இமீடியட்டா நம்ம விளக்கம் தர்றோம். நான்கு அமைப்பு ஸ்ட்ரக்சர் எப்படி மாறுறதுன்னா, அங்க குணமயங்களா இருக்கிற அனைத்து கர்மங்கள்னா ஆக்ஷன்ஸ், எல்லா ஆக்ஷனும், பார்த்தல் ஆக்ஷன், திங்கிங் ஆக்ஷன், உணர்ச்சிகள் உள்ள எழுந்துக்கிற உடம்பே அகம், பாவம், ஒரு பாவம், நினைத்தல், நிக்கிறது, பார்க்கறது, பேசுறது, பேசாம இருக்கிறது, முறைச்சுக்கிறது, ஆர்கியூ பண்றது, உள்ள ஆர்கியூ பண்றது, வெளியில ஆர்கியூ பண்றது, எல்லாமே ப்ரீ டிட்டர்மின்ட். யாருமே கிடையாது. குழப்ப ஆட்டம் தன்னைத்தானே பெருக்கிக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான். இந்த மாதிரி இருக்கிற பாவத்துக்கு அடிப்படையில இருக்கிறது பேர் அறியாமைன்னு பேர். என்ன அறியாமைன்னா, பெரிய அறிவு ஒண்ணு இருக்கு, அதனுடைய எஃபிமெரல், ஃபிளீட்டிங், ஒரு க்ஷணம். ரியாலிட்டினே இதை சொல்லக்கூடாது. இதெல்லாம் ரியாலிட்டியே கிடையாது. நான் என் பேரா இருக்கிறதாவும், என்னுடைய சக்திகள்னா நான் படிச்சவனா இருப்பேன், பெரிய கார்பரேட்டா இருப்பேன், என்னவோ இருப்பேன், எதுவாவோ இருப்பேன், டாக்டரா இருப்பேன், ப்ரொஃபஷனல், எனி கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல், வீட்டுல வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ள அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. அதனுடைய மூலம் எது, என்ன, எங்கேருந்து இப்படி நான் அறிவா இயங்கிக்கிட்டு இருக்கின்றேன் அப்படின்னு கூட தெரியாமல்
கர்மங்கள் வந்து அவ்வளவு டைட்டா இருக்கு. அந்த கர்மங்கள் வந்து முக்கியமான 3 குணங்கள்னு பார்த்திருக்கோம். மேலான குணம் வந்து சத்துவம், அடுத்தது ராஜசம், தாமசம். மனித மனங்களை ஆட்டி படைக்கிறதே தாமசமும் ராஜசமும் தான். தாமசத்திலேருந்து ராஜசம் நிறைய விகிதத்துல வரதே பெரிய கொடுப்பன. இது ரெண்டும் விலகி சத்துவமா தெளிகிறதுன்றது ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மின்ட். ஆல்ரெடி இதெல்லாம் முடிக்கப்பட்டு, என்ன அகந்தை தானே, நீ தானே உன்னை அந்த டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்க, அந்த உணர்ச்சி டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்க, அதை நீ தானே பண்ண போற, நீ தானே வாழ்ந்துட்டு இருக்க. அந்த உணர்ச்சிக்கு உணர்ச்சியா மாறி ஒரு செயல்ல நம்ம ஈடுபடும் பொழுது ஆண்டவனாவது இதுவாகுது. என் உணர்ச்சி தான் எனக்கு பெருசு, அது வெறும் மறைப்பு. அதால எழுந்துக்கிறதே அறியாமையில தான் எழுந்துக்கிறோம். அன்னைக்கு வேண்டிய வேலைகள் மூலமா தான் எழுந்துக்கிறோம். மொத்தமா 6 ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஈகோவை வந்து அப்படியே நிக்க வைக்கிறது. அந்த 6 தான் பயத்திலே நிக்க வைக்கிறது ஈகோவை. ராகத்வேஷம், மோகம், லோபம், பயம், எதிர்பார்ப்பு. காமம், லோபம், ராகம், துவேஷம், பயம், எதிர்பார்ப்பு. இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் அனைத்து பிரபஞ்சமுமே இருந்தாகணும். ஏன்னா அனைத்து பிரபஞ்சமுமே குணமயங்கள். குணமயம்னா குவாலிட்டி ஆஃப் திஸ் காஸ்மாஸ். இந்த ஷஃப்லிங்க்கு இந்த காஸ்மாஸ் சொல்லும் போதே ஃபார்ம், எல்லா ஃபார்ம்ஸும் வந்து இந்த முக்குணமயங்கள்ல இருந்து முக்குணங்கள், ஆன்ம பொருளே முக்குணங்களா இருந்து, ஏன்னா அறியாமை, மாயை, நான் உடம்பா இருந்துக்கிறேன்ற மாயை வந்து ஆன்மா தண்ணியும் அல்ல. நீ தெரியாம இருக்க, நீ உணராம இருக்க, நீ உள்ள பார்க்காம இருக்க. உள்ள பார்க்காம இருக்கிறதுனாலதான் கர்மங்களா வந்து பயமுறுத்தி ஏதாவது இருக்கா அப்படின்னு திக்கற்று போற வரைக்கும் அடிக்க வேண்டியது இருக்கு. எல்லா பயமும் கூட என்ன ஆகுது, ஈகோ வந்து சஜஸ்ட் பண்ணிட்டே இருக்க கூட. அப்படி முடிச்சிடலாம், இதை பாத்துக்கலாம், என்ன பண்ணிடுவாங்க, ஏது பண்ணிடுவாங்க, அந்த டாக்டரை பார்த்துடலாம், இந்த டாக்டரை பார்த்துடலாம், அப்படி முடிச்சிடலாம். படிப்பா இருக்கட்டும், பைனான்சியல் கஷ்டமா இருக்கட்டும், தேக ஆரோக்கியமா இருக்கட்டும், வேற வந்து காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல இவங்களுக்கு எல்லாம் அது இருக்கு, எனக்கு குழந்தை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ற அந்த டிமாண்ட்ஸா இருக்கட்டும், விருப்பங்களா இருக்கு, எல்லா இச்சைகளையும் அகந்தை என்ன பண்ணுது, முடியாத கூட அப்படி பண்ணிடலாம். அதனால என்னைக்குமே போறது இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், பகவான் பாட்டை ஃபர்ஸ்ட் பேசி வச்சுப்போம், அப்புறம் பகவத்கீதையெல்லாம் பார்ப்போம். பகவான் பாட்டுல வந்து இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவா, அவ்வொன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால் கழலும், அவை கண்டவரே உண்மை கண்டார் கலங்காரே காண். இரட்டைகள்னா என்ன, டியூவாலிட்டிஸ். தூக்கத்திலேருந்து எழுந்துக்கும் போதே வந்து நான் எழுந்துக்கிறேன்னா எனக்கு முன்னாடி என்னுடைய தேவைகள், விருப்பங்கள், பயங்களை குறைக்கிறதுக்கோ, தேவைகளை ஈடேற்றுறதுக்கோ, கஷ்டங்கள் வராம தவிர்க்கிறதுக்கோ, பிரச்சனைகள் இல்லாம தவிர்க்கிறதுக்கோ ஒரு பிரம்மாண்டமா உலகம் வந்து ஆல்ரெடி பிக்ஸ்டா இருக்கு என்னுடைய மனமாவே. அங்க இல்ல உலகம், எல்லாரும் அவங்க கற்பனையில இருக்கு. ஃபர்ஸ்ட் கற்பனை நான், இது நான், இந்த உடம்பு, எல்லாத்தையும் பார்க்கிற சக்தி எனக்கு இருக்கு, கண்ணால பார்க்கிற. அதனாலதான் இந்திரியங்கள்ல கூட குணக்கலப்பு இருக்கு. ராஜச குணம் இருக்கு, தாமச குணம் இருக்கு. பிசிக்கலா இந்த கண்ணு வழியா பார்க்கும்போதே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட், அப்படியே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காவே தான் வரும் விஷன். அதுக்கேற்ற மாதிரிதான் அங்க இவனோட பார்வை போகும். அங்க இருக்கிற விஷயம் அப்படிதான் தெரியும், உனக்கு குழப்பமா தான் தெரியும். ஏன்னா சர்வ பிரபஞ்சமுமே குணத்தினால இருக்கு. நீங்க மாத்திரம் கர்மம் இல்ல,
நீங்க பார்க்கின்ற உலகம் கர்மத்தில் அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஐம்பூதங்கள மாற்றி மாற்றி அமைச்சிட்டு இருக்கு. சோ எல்லா இடத்துலயும் வந்து என்ன, எது வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது? இரட்டைகள் தான் ஆரம்பிக்குது. இரட்டைகள்ன்றது என்ன? ஃபர்ஸ்ட் நானு மற்றவைகள், நானு கடவுள். இந்த உலகத்துல வந்து என் திங்கிங்னால ஒண்ணும் முடியலன்னா உடனே நானே சிருஷ்டி பண்ணிடுவேன் கடவுளை. ஏன்னா நான் உடம்பா இருக்கேன் இல்லையா? சோ ஒரு பெரிய மைட்டி போர்ஸா பெரிய உடம்பா ஏதோ ஒண்ணு இருக்கும். இந்த மனுஷங்களால முடியலன்னா என்ன பண்ணுவேன்? நானே குறைஞ்சிடுவேன். ஏற்கனவே இந்த சமுதாயத்துல அது இருக்கு, பாரம்பரியமா வந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு மதங்களும் வந்துட்டு இருக்கு. சோ உடனே அங்க போடு அப்ளிகேஷன், இவன் எவ்வளவு பண்ண மாட்டேன்றான், ஆண்டவா முருகா பெருமானே அப்படின்னு ஏதாவது ஒரு தெய்வத்தை போட்டு கான்ட்ராக்ட் போட்டு, புரியுதா? இது பண்றது ஈகோ. அந்த ஈகோ வந்து அந்த குணக்கலப்பிலேயே இருக்கு. இந்த அவதாரங்கள்லாம் பாருங்க, 10 அவதாரம் சொல்றாங்கல்ல. ஃபர்ஸ்ட் மத்ஸ்ய அவதாரம், மீன். தலை மொத்தம் இது வாயில வந்து இதை வச்சு, மனித உடல்ல கீழே மீனோட டெய்ல். என்ன எவல்யூஷன், புள்ளியிலேருந்து எங்க இருந்துதான் கடலும் நிலமும் சேர்ந்து உயிர்களை உற்பத்தி பண்ணிருக்கு, உயிர் இனங்களை உற்பத்தி பண்ணிருக்கு. அதுல வந்து மீனா இருக்கிற டெய்ல் வந்து தண்ணி ஒட்டாம இது பண்ணிட்டு எப்படி வாழறதுன்றத காமிக்கிறது. இங்க வாழ்க்கையில வாழணும், புலன்கள் எதுவும் அங்கே பிடிச்ச கூடாது. இதெல்லாம் பண்றவர் வந்து விஷ்ணு, மகாவிஷ்ணு, சஸ்டைனர். அந்த அதே சஸ்டைனர் வந்து நம்ம கிட்டே இருக்கார். மூலாதாரத்துல ஒரு கடவுள் இருக்கு, மணிப்பூரகத்துல ஒரு கடவுள் இருக்கு, ஆக்ஞா சக்கரத்துல ஒரு கடவுள், ருத்ரமூர்த்தி சம்ஹாரமூர்த்தி அங்க இருக்கார், மூலமூர்த்தி கீழே இருக்கார், மூலாதாரத்துல இருக்கார் பிரம்மா. ஈகோ தான் பிரம்மா. ஒவ்வொரு செகண்டும் நான் தான் என்ன காப்பாத்திக்கணும், நான் தான் எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும், இவங்களை கிளவாரா ஹேண்டில் பண்ணணும், ஒவ்வொரு செகண்டையும் உற்பத்தி பண்ணி புத்தியில் அதே மாதிரி கண்ட காட்சிகள், கேட்ட சத்தங்கள், வார்த்தைகள், படித்த படிப்புகள், அத்தனை ஐடியாஸ் உலகத்துல இருந்து எடுக்கப்பட்ட அத்தனையும் ஷபிள் பண்ணி 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 எப்படியோ இந்த இரட்டைகளுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கூர்ம அவதாரம். அது கூர்மம்னா ஆமை. ஆமையை பேசா வச்சு கடையற, ஆமையினோட தன்னை அஞ்சு இந்திரியங்களை உள்ள இழுத்துக்கும், உள்ள இழுத்துக்கிறது ஈகோ. ஈகோ பஞ்ச இந்திரியங்களை வெளில விடாம உள்ள இழுத்துக்கும் போது ப்ராப்ளம் சால்வ். பரமாத்மா அப்படியே இருக்காரு. அதுக்கு மேல வந்து மந்திரமலையை வச்சு வாசிக்க வச்சு கடையறாங்க, என்னென்னமோ வருது, சேர்னிங் நடக்குது. அது பேஸ் வந்து 5 இந்திரியங்கள் உள்ள போனோம். It should be made still. நிக்கணும், வெளில போக கூடாது. வெளில பாருங்க, அதில் கேளுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனா வெளில நீங்க இருக்கக்கூடாது. நீங்க என்ன ஹீரர் இருக்கக்கூடாது, சீயர் இருக்கக்கூடாது. ஏன்னா உண்மையில இல்ல, ஆழ்ந்த உலகத்துல இல்ல. இப்படி ஒவ்வொரு அவதாரம், ஒரு 4 அவதாரம் பாத்தீங்கன்னா, மீனு, ஆமை, பன்றி, நரசிம்மம். இது 4 வந்து சத்தியயுகத்துல இருந்துதான். அதுக்கு அடுத்தது வந்து திரேதாயுகம். அதுல வந்து வாமன, பரசுராம, ராம, இவங்கெல்லாம் வந்து என்ன வாழ்ந்தாங்க, மனிதர்களா வாழ்ந்தாங்க. இவங்க எல்லாம் பூரண ஞானிகள், விஷயம் தெரிஞ்சவங்க. சாதாரணமா பண்ற மாதிரி புலன்களெல்லாம் அடக்கிக்கிட்டு எல்லாத்தையும் சாதிச்சு வாழ்ந்தாங்க. இது அடுத்த யுகமே திரேதா யுகம். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரம், துவாபர யுகம். அதுக்கப்புறம் இப்போ வந்து புத்தர். எல்லாம் இப்ப எல்லாம் இன்டலெக்சுவல்ஸ், புத்தியாலதான் பெரும்பொருள் இருக்கு, அறிவு இருக்கு, பெரிய கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், ஆன்ம பொருள்ன்றதுதான் கடவுள் அப்படின்றத எல்லாரும் டெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். லாஜிக்கா சொல்லணும், நம்பிக்கைன்றது வரவே வராது.
அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி டிமாண்ட்ஸ் வச்சுதான் நம்பிக்கை கட்டும். அத்தை முடிச்சாதான் நான் நம்புவேன், இத்த முடிச்சாதான் நம்புவேன், இப்படி நடந்துதானா நான் நம்புவேன். இன்டெலக்சுவலாவே அட்டம் பண்றது. ஏன்னா இது இன்டெலக்டுக்குள்ள விஷயம் இல்லை. ஏன்னா ஆழ்ந்த வர்க்கத்துல நீ இன்டெலக்ட் ஆகுது, ஆளாகுது, எதுவுமே கிடையாது. செத்த நிலை. சைக்காலஜி இல்லைனால செத்த நிலை. சைக்காலஜி தான் ப்ராப்ளம். சைக்காலஜியினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மூணா மாறி மாறி இருக்கு: மனம், அகங்காரம், புத்தி. அது எல்லா உடம்புகள்லயும் இருக்கு. அஞ்சறிவு வரைக்கும் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா அது ஆறாவது அறிவான இன்டெலெக்ட் அங்க இல்ல. மனம் வந்து அந்த உடலா இருக்கு, புத்தி கிடையாது, அகங்காரம்னு ஒண்ணும் கிடையாது பெருசா. நின்று இருக்கிற மாட்ட பின்னாடி வந்து ஒரு பஸ்காரன் இடிச்சாருன்னா அப்படியே செத்து போகுது. நம்ம இப்படி ரோட்ல வந்து எதிர்க்கு இந்த டிராபிக்ல இப்படி நிக்கிறோம் அப்படின்னு கூட தெரியாம நிக்குது. எவ்வளவோ தவளைகள் வந்து மழை காலத்துல கார்ல அடிச்சு அடிச்சு சாகுது, பாம்புகள் சாகுது. எல்லா விதத்திலையும் வந்து இயற்கையில பூரா வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. 5 அறிவு வரைக்கும் ப்ராப்ளம். 6வது அறிவு என்ன பண்ணுது? நான் எழுந்து நிக்கணும் விழிப்பு நிலையில. ஒவ்வொரு சென்டர்லயும் நான் இரட்டைகள் கூட இருக்கணும். எனக்கு இப்படி வேணும்னாலே அப்படி வந்துடக்கூடாது அப்படின்றது கூட இருக்கும், ஆப்போசிட்டும் கூட இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த அவங்க இவங்க கதையெல்லாம் பாத்தீங்கன்னா இரண்யகசிபு, இரண்யாக்ஷன், 4 ரிஷிகள் அப்படி போறாங்களாம். அதாவது என்ன போகுதுன்னா, ஆன்ம ஞானம் பயின்ற, ஆன்ம ஞானத்திலேயே ஊறின 4 ரிஷிகள், சனத்குமாரர்கள்னு சொல்ற 4 பேரு வைகுண்டம் நோக்கி போறாங்களாம். அது வைகுண்டம்ன்றது என்ன? ஆனந்த அனுபவம், வேற ஒண்ணுமே கிடையாது. விசாரம் பண்ணி ஆனந்த அனுபவம். அந்த அனுபவத்தை இங்க தடுக்கிறதுக்கு இங்க யாரும் கூடாது. 2 பேர் வாசல்ல நிக்கிறானுங்க, சேவகர்கள் மாதிரி, துவாரபாலகர்கள், இரட்டைகள். அவன் கடவுளுக்கு என்ன வேணும்? செக்யூரிட்டி. ஆனந்த அனுபவமா அங்க திருப்பார்கடல்ல அப்படியே யோக நிதிரையில இருக்கிற தன்மைக்கு அவங்க நோக்கி போறாங்க. அப்படி போகும்போது கடைசி ஸ்டெப்ல இந்த இரட்டைகள் நிக்குதான் அகந்தையா. அதுவும் முதுகு காமிச்சுன்னு நிக்கான். புரியுதா? பின்னாடி இருக்காரு ஆனந்தமும், பின்னாடி இருக்கு. நம்மளுடைய சாதகங்கள் கூட அப்படித்தான் இருக்கும். பாத்தீங்கன்னா தூர தள்ளி தள்ளியே வைப்போம். ஏன்னா ஈகோ விடத்துக்கு போய், ஏன்னா ஈகோ போலதான் இங்க நிறைய இருக்கு எனக்கு விஷயம். விட்டுருவேனா நானு? புரியுதா? எனக்கு இத்தோட வேணும், புரியுதா? இத்தோட ஆன்மானுபவம் வேணும். எல்லா கோயிலையும் அவங்க துவாரபாலகர்கள் நிற்பாங்க. யார ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாங்க? வரவங்களை அவங்க ஸ்டடி பண்றாங்களா? யார் வந்து உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணணும், யார் உள்ள போக கூடாது. எல்லா கோயிலையும் பாருங்க, திருமலையிலையும் பாருங்க, எல்லா கோயிலையும் 2 துவாரபாலகர்கள் நிற்பாங்க. ஈகோவுடைய இரட்டைகள். யார கணிக்கிறாங்க? சுவாமியா பார்த்துட்டு இருக்காங்க. சுவாமியே இல்ல, சுவாமியை பூட்டி வச்சுட்டாங்க. சுவாமின்றது கான்செப்ட். இரட்டைகள் இருக்கிற மனத்துக்கு சுவாமின்றது ஒரு ஐடியா, ஆன்மானுபவம்ன்றது ஒரு ஐடியா. நிறைய வித்வான்களா இருப்பாங்க பாத்தீங்கன்னா. எல்லாரும் அசுரர்கள்லாம் வந்து லேஸ்பட்டவனுங்க இல்ல. அதனாலதான் பிறப்பு. தப்பும் பண்ணிடுறாங்க. அந்த தப்புனுடைய டென்சிட்டி உங்களுக்கு தெரியல. ஏன்னா ஈவோ அப்படிதான் பண்ணோம். தப்பு பண்றவனோட இது தெரியாது. இரட்டைகளோட சேர்ந்துட்டு நான் ஆன்மீகம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாது. நிக்கணும்னு தெரியாது. புலன்களை நிறுத்தணும், புத்திய நிறுத்தணும். நிறுத்து, ஆள் இல்ல, கண்ணை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? நின்ற அப்பேற்பட்ட எக்ஸலன்சஸ் எல்லாம் வந்து கொட்டும்னு தெரியாது. ஸ்பான்டேனிட்டி தான் எக்ஸலன்ஸினுடைய உற்பத்தி ஸ்தானம். ஸ்டில்னஸ் தான் உற்பத்தி ஸ்தானம். ஸ்டில்னஸ் தான் பரபிரம்மம். என்ன அசையறதுக்கு எப்படி நிக்கிறது தெரியும்? அசைஞ்சுட்டே இருக்கிற மனத்துக்கு, யோசனைகள்லயே இருக்கிற மனத்துக்கு, நான் என்னை என்னால் என்னோட செழுமைப்படுத்தி காப்பாத்தி பயந்து ஒடுங்கி விட்ரா பண்ணி அடிச்சு
கிளவர்னஸ காமிச்சு அப்படியும் இப்படியும் ஒயாம பண்ணிட்டு இருக்கிற வேக்கிங் ஸ்டேட் பூரா பண்ணிட்டு இருக்கிற நிறைய பர்சனல் சென்டர்ஸ் எல்லாத்துக்கும் தன்னுடைய உற்பத்தி சாரத்தை பாக்குறதுக்கு எப்படி வரும்? அனுகிரகம்ன்றது இங்க இல்லாம இல்ல. நீ நகரம் துவாரபாலகர் வேண்டாம். புலன்களையும் வெளியில் செல்வதில் தடுத்து, புத்தியையும் யோசிக்கிறதுல இருந்து தடுத்து, ஒண்ணுமே அற்ற நிலை. அந்த ஒன்றுமே அற்ற நிலையில கடக்கணும். அதனாலதான் என்ன பண்றாங்க, அவர்கிட்டயே கேட்கிற மாதிரி அந்த ஈகோ. நான் திருப்பி என்ன கேட்கறாங்க, நீயாவே மாறணும் கேட்கல. இவர் சாபம் போட்ட பூலோகத்துல போய் கஷ்டப்படணுமா? மனம் இருந்தாதான் கஷ்டங்கள்லாம் அனுபவப்பட முடியும். மனம் தான் ஜட்ஜ். என்ன ஜட்ஜ்மெண்ட் தானே ஓயாம பண்ணிட்டு இருக்கோம். எடை போடுதல் தானே நம்ம வேலை. இந்த உலகத்தை சத்தியமா நினைச்சு என்னுடைய உடல் வாழ்க்கையும் உயிர் வாழ்க்கையும் என்னுடைய பலவிதமான கதாபாத்திரங்கள் எல்லாம் சத்தியமாக்கிட்டு எல்லாமே கம்பேரிசன்ல இருந்து வந்தது. இங்கிருந்தே எடுக்கப்பட்டு குழம்பப்பட்டது. குழம்பி கிடக்கிற உள்ளங்கள். ஏன்னா விழிப்பு நிலையே பொய். அதே உண்மை தத்துவம், அதே சத்திய பொருள் எப்படி இருக்கு? திருப்பாற்கடல்ல யோகநிதிரையில கிடக்கு. அதுவும் அந்த கடையும் பொழுது வந்தவதான் மகாலட்சுமி. அமிர்த கலசம் பிரபஞ்சமே வருது. அதுல அந்த வித்வான்களா இருக்கிற அந்த அசுரர்கள்லாம் அவங்களும் கேட்கிறாங்க. ஈகோ தான் ஃபோர்மோஸ்டா போய் டிமாண்ட் பண்ணோம். எல்லாருமே எது கேட்கிறோம்? உயிர் போகக்கூடாது, ஆரோக்கியமாவும் இருக்கணும், பணத்தோடய இருக்கணும், சகல சௌகரியங்களோட இருக்கணும், போகங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வேண்டிய நாலேஜ் எல்லாம் தேடுறோமா இல்லையா? ராவணன் மகா புத்திசாலி. அவனுக்கு தெரியாத சாமவேதத்தை படைச்சவனே அவன். அவனுக்கு தெரியாத கலைகள் கிடையாது. அசுரர்கள் லேஸ்பட்டவன் இல்ல எல்லாரும். இரண்யகசிபு அவர் புள்ள பெருமானே. அது ட்ரஸ்ட் மயம், இது சுட்டறிவு மயம். புரியுதா? அப்ப அவன் இரண்யாட்சன் முதல்ல இருந்தான் பாருங்க. அவன் போய் பூமியே, அதாவது சக்தி நிலைகள் எங்க வெளிப்படுறதோ அதையே சுரண்டிடலாம், அப்படியே பூமியை எடுத்து போய் வெளிப்படுறான், கடல்ல கொண்டு போய் போடுறான். புரியுதா? ஈகோ அவ்வளவு போகும் உச்சம். நீங்க ஜெயிக்க 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 பிரச்சனைங்க. பூந்து பூந்து வளருங்க. ஜெயிப்பு தோப்பு, நல்லது கெட்டது, சரி தவறு, வேணும் வேணாம், பிடிச்சது பிடிக்காது, அத்தனை துவந்தங்களும், உணர்ச்சி மேலிட்ட துவந்தங்கள், உலக பொருள் மேலிட்ட துவந்தங்கள், உயிர் மேலிட்ட துவந்தங்கள், எல்லா லெவல்லையும் படிப்பு மேலிட்ட எல்லாமே பாண்டேஜ். ஏன்னா அது நடுவுல ஊறி ஊறி வளர்றது. கர்ம மயங்க எசன்ஸா இருக்கிறதே ஈகோ. இதை நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. வேக்கிங் ஸ்டேட் மொத்த பொய். மொத்த பொய்ல எப்படி ஆடினா என்ன? ஜுரம் போயிடணும், ஜெயிக்கிற ஜுரம் போயிடணும், இல்லாட்டி தோத்து போற பயம் போயிடணும். ஏன்னா ஒரு நிழல் உருவம் தான் உடலா நின்று இருக்கு. இப்போ 5 புலன்களையும் குணமயமா, ராஜச குணமாகவும் தாமச குணமாகவும் நம்ம பார்க்கும்போது எப்படி பாக்குறோம் ஒரு ஆளை? என்ன போடுறோம்? இன் கம்பேரிசன் வித் மீ, இன் கம்பேரிசன் வித் மை நாலேஜ் அபவுட் திஸ் வேர்ல்ட். என்ன படிச்சிருப்பாங்க? லுக்கெல்லாம் அதுவா இருக்கேன். லேபிள் போடாம இருக்க முடியாது உள்ள. ஒரு கஸ்டமர் ஒரு பொருள் வாங்க வருவானான்னு சீக்கிரம் தெரிஞ்சாகணும் நம்மளுக்கு. அப்படியே அடக்கிட்டு பார்த்துட்டு இருப்போம் உள்ள. விதவிதமான பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போடுவோம். என்னென்னமோ சைக்காலஜி எல்லாம் டேம் பண்ணிக்கிட்டே இருப்போம், பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதனோட உச்சம் தான் இந்த அசுரர்கள்.
புரியுதா? இரண்யாக்ஷன் என்ன பண்ணான், தூக்கினே போயிட்டான் பூமிய. அப்புறம் இவர் கூர்ம அவதாரமா வந்து வராக அவதாரமா வந்து எடுத்துட்டு வர்றார் வெள்ள. இரண்ய கசிப்பு என்ன பண்றான், மகா பாண்டித்யம், தபஸ் எல்லாம் தெரியும், தெரியாததே கிடையாது. இங்க இருக்கிற சயின்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து இந்த யுகம், சத்திய யுகம். சத்திய யுகத்துல ஒளி மூலமாவே போலாம், வரலாம், எல்லாம் வரலாம். யூனிவர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் டிராவல். தேவர்கள் அத்தனை பேரையும் போட்டு சிறையில போட்டான். அவனால போட முடியாததே இந்த பாண்டேஜா பிள்ளையா பிறந்திருக்கிற பெருமானே. அத பல விதத்துல சேலஞ்ச் பண்ணி பாக்குறான். அவன் அறிவு எக்ஸலண்ட் அவன். அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த கலியுகத்தை விட பாத்தீங்கன்னா புத்தி பெருத்து விளையாடும். கடவுள் அந்த புத்திக்குள்ள அடக்குடா. உன்னுடைய தாட் கிடையாது, உன்னுடைய கிளவர் இன்டெலக்சுவல் ஆர்குமெண்ட்ஸோ எல்லாம் கிடையவே கிடையாது. அது வேற ஏரியா. கம்ப்ளீட் ட்ரஸ்ட் வித் சரண்டர், அப்சல்யூட் சரண்டர். ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணு கிடையாது. சப்புன்னு இருக்கும். ஆக்சுவலா நம்ப மாட்டாங்க. சப்புன்னு இருக்கிறதுக்கு எதுக்கையா இவ்வளவு பண்ணுவானுங்க. ஏன்னா அதை பேசுறதே ஈகோ. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, திருப்பிய வந்து இந்த வாசல்ல நிக்கணும் தான் கேட்கறாங்க. நம்ம விட்டு பிரிஞ்சிருக்கோம். பிரிஞ்சிருக்கோம்னா எப்படி பிரிஞ்சிருக்கோம், நான் உள்ளேயே இருக்கேன், நீ இந்த இரட்டையை விட்டேன்னா நீயும் நானும் ஒண்ணு அப்படின்னு அந்த ஸ்ரீஹரி சொல்லிட்டு இருக்க. அதனாலதான் எல்லாரும் வந்து ஆன்மீகத்தை யூஸ் பண்றது என்ன, ரொம்ப போயிட வேண்டாம், ரொம்ப போயிட வேண்டாம்னு அப்படி இருக்கும். அது ரொம்ப போயிட வேண்டாம், ஏதோ போயிடும். ஏன்னா எக்ஸலன்ஸ் எல்லாம் என்னமோ தனின்னு நினைச்சுட்டு இருக்கு. அவனுடைய திவ்ய தன்மை, அவனுடைய பேரறிவு தான் இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே கீழே இறங்கி வருதுன்னு தெரியாது. எக்ஸலன்ஸ் ஸ்பான்டேனிட்டி தான், ஸ்டில்னஸ் தான் இறங்கி வந்ததுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நம்பறதுக்கும் இது இல்லை. ஏன்னா இன்டலெக்ட் வலுத்து கிடக்கு. இது படிச்சதெல்லாம் வேஸ்டா விடுமே, கேட்டதெல்லாம் வேஸ்டா விடுமே. நானே இல்லாம போய் எல்லாம் நடத்தணும்னா அதுக்கப்புறம் நான் எப்படி சாப்பிடுவேன், எனக்கு எப்படி கிடைக்கும்? ஏன்னா அப்பேற்பட்டது பெரிய சுரூபம். போய் அவர்கிட்ட கேட்கிறார், இவா 2 பேரும் கேட்கிறா. என்ன கேட்கிறா, உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. எப்படி பிரிஞ்சிருக்க முடியாது, திருப்பி இதே கேட் கீப்பரா வந்து நிக்கணும். புரியுதா? ஈகோ இஸ் ஈகோ. உள்ள வந்து அவராக மாறணும்னா கேட்டா, நீயே எனக்கு வேணும்னா கேட்டான், கேட்கல. திருப்பி இந்த கேட் கீப்பரா சீக்கிரம் வந்து நிக்கிறதுக்கு என்ன எதிர்த்துட்டே இருந்தேன்னா சீக்கிரம் வந்து போயிடும். இல்லாட்டி 7 ஜென்மம் ஆகும். ஆக்சுவலா அதுதான் வந்து சாதாரணமா பரம்பொருளா அடையிற ஒரு சகஜ வழி. எந்த ஜென்மமா இருந்தா என்ன, எவன் ஜென்மம் எடுத்துக்கான்னு பாக்குறதுதான் வழி. அப்ப கூட அந்த ஈகோ கிரீடு, புரியுதா? அதுதான் விதவிதமா வருது. இரண்யாட்சன், இரண்யகசிபு, கம்சன், இது ராவணன் அப்படின்னு விதவிதம், சிசுபாலன் இப்படி எல்லாம் வருது. திருப்பி அங்க பண்றதெல்லாம் என்னவா, அதே பரம்பொருளை வந்து ஈகோயிஸ்டிக்கா தான் தீக்குறாங்க. ட்ரஸ்ட்ன்ற பரம்பொருள் வந்து என்ன பண்றது, கொன்னுட்டு போயிட்டே இருக்கு, கொன்னுட்டு போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா கொண்டுட்டு போயிட்டு. ராம அவதாரத்துல டைம் கொடுத்து கொள்றார். கடைசி நாள் அவனுடைய அத்தனை எக்ஸ்பர்டீஸ், அவனுடைய அத்தனை தப்போபலம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வந்து எக்ஸ்பர்டீஸ்க்கும் கடைசி என்ன பண்றாரு, போயிட்டு வாங்குறாரு. நான் உன்னை நிராயுத பண்ணியே அடிக்க மாட்டேன், நாளைக்கு திருப்பி ரெஃப்ரெஷ் யுவர் செல்ஃப் அண்ட் கம் அண்ட் ஃபைட். ஏன்னா ட்ரஸ்டுக்கு வந்து எல்லையே இல்லை. அதுதான் பில்கிரிமேஜ். உண்மையான பில்கிரிமேஜ் அதுதான். அந்த உண்மையான பில்கிரிமேஜுக்கு கம்ப்ளீட்டா காமிக்கணும்னு தான் இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஆமா மூலமா காமிக்கிறாங்க, சிங்க முகமும் மனித உடலுமா காமிக்கிறாங்க. அப்புறம் நேர ஒரு அற்புதமான மனிதராகவே பிறந்து ராமரா பிறந்து ஆன்ம ஞானத்தையே பேஸ் பண்ணிட்டு வாழ்ந்து காமிக்கிறார். ஒரு உண்மையா 14 வருஷம் காட்டுல இருக்கார். எல்லாம் கிடைக்கும் சொன்ன பிறகு கூட அடுத்த நாளே உனக்கு ஒண்ணும் கிடையாது, காட்டுக்கு போனா பரவாயில்லன்னு போறாரு.
இப்படின்னு எல்லாம் பார்த்தா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் அடங்குறாங்க, அவங்க அடங்குறாங்க, சென்சஸ் எல்லாம் அடக்கிக்கிறாங்க, எல்லா தகுதியும் இருக்கு அடக்கிக்கிறாங்க. புத்தருக்கு எல்லா தகுதியும் இருந்தது, அடங்கினார். இதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்படி வந்து இந்த இரட்டைகள் தான் பேஸ். அதுக்கு மூலம் வந்து நான் என்ற அகங்காரம், என்னை என்ற மமகார குரூப். நானுக்கு அப்புறம் என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, எண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை விதமாகவும் இது டைட்டா வீழ்ச்ச அந்த உடம்பை தானா நினைச்சிட்டு காப்பாற்றுறதுக்கு போராடுற போராட்டம் தான் உதவிகள். அதுக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு நம்பிக்கையே வராம வைக்கிறது தான் அனுகிரகம் இல்லாத தன்மை. கேட் கீப்பராவது நிக்கிறேனே தவிர உள்ள வந்து உன்னை சேர மாட்டேன், புரியுதா? இங்க ஆரம்பம் திருப்பி, புரியுதா? இங்கதான் பார்வை பாத்தீங்கன்னா அவங்க உள்ளே பாக்குறாங்க, 2 பேரும் மாசம் கத்துட்டு வெளில பார்த்துட்டு இருக்காங்க, இரட்டைகள் 2 பேரும். அதனாலதான் இரட்டைகள்ன்றது வந்து உடனடியா புத்திக்குள்ள 2 சைடு நின்று அந்த புத்திய பதட்டப்பட வைக்கிறதே அதுதான். ஒரு வண்டி எடுத்து போய் பார்க் பண்றது கூட அங்க பார்க் பண்ணலாமா, இங்க பார்க் பண்ணலாமா, அவன் வந்துருவானா, இவன் வந்துருவானா, எதிர்க்க வரவங்கலாம் அந்த சைடு அந்த கேப் எடுத்துருவானோ அப்படின்ற அளவுக்கு நம்மள பதற வைக்கிறதே அதுதான். எங்கேயுமே இங்க இல்ல. ஒரு க்ஷண நேரம் வந்து அதுக்கு நிக்கணும். ஆழ்ந்த வர்க்கத்துல இல்லாமையே கிடப்போம். நிக்கிறதாவது, எழுதுக்கிறதாவது, நினைக்கிறதாவது, மறக்கிறதாவது, காப்பாத்திக்கிறதாவது, இல்லாட்டி தொலைக்கிறதாவது, எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தா நாம் சென்டர்லெஸ்ஸா இருந்தா நாம் இப்படி இந்த உடம்பை வச்சுட்டு இவ்வளவு அருகதையா புத்தி மூலமா இவ்வளவு ஜுரம் பிடிச்சா மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேனே, காரியங்களை சத்தியமாக்கி ஒவ்வொரு நான், என்ன, என்னால் சென்டர் எல்லாத்தையும் உண்மையாக்கி போல்டர் ஓபன் பண்ணி உள்ள வச்சுட்டு அது அப்படியே கர்ம கடலை கொண்டு போய் விட்டுட்டே இருக்கேன். அப்படின்றதனுடைய அனுகிரகம்ன்றது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது, அதுவும் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா வழிமுறைன்றது என்ன? இப்படிதான் இவங்க காமிச்சிருக்காங்க. இந்த அவதாரங்கள் மூலமாவும் காமிச்சிருக்காங்க, எல்லாத்து மூலமாவும் காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து 5வது சாப்டர் சந்நியாச யோகம். அதுல வந்து 16, 18, 22, 23, 24, 26, 27, 28 கிட்டத்தட்ட 3, 6, 2, 8 செய்யுள். இது சும்மா அப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு, நிறைய அதை பத்தி புரிஞ்சிடும். 16வது செய்யுள் வந்து ஞானேன து ததஜ்ஞானம் ஏஷாம் நாஷிதம் ஆத்மனக தேஷாம் ஆதித்ய வஜ்ஞானம் பிரகாஷயதி தத்பரம். ஆத்மாவை பற்றிய ஞானத்தால் எவர்களுடைய அஜ்ஞானம் நாசமாக்கப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த ஞானம் சூரியன் போன்று பரம்பொருளை பிரகாசிக்க செய்கிறது. சூரியன் போன்று பரம்பொருளை பிரகாசிக்க செய்கிறது. இந்த பரம்பொருள்னா என்ன பரம்பொருள்? ஒண்ணுமே கிடையாது, ஆழ்ந்த உறக்கம் தான். ஆழ்ந்த உறக்கத்துல அசைவற்று எல்லாமாக இருக்கிற தன்மை தான் வந்து அந்த தன்மை. அத வந்து இப்ப இங்க இருந்து வந்து நம்ம வந்து அதை கணிக்கிறது கிடையாது. அதுக்கு முக்கியமான இதுவே என்ன? புலன்களை உள்வாங்கு. 5 புலன்களையும் மனத்தால உணர்ந்து, மனத்தால நீன்னு ஒரு தனி சென்டர் கிடையாது, தனித்து கர்த்தாக்கள், எல்லா கர்த்தாக்களும் ஈகோ தான். எல்லாத்துக்கு பின்னாடியும் நிர்பந்தம், குழப்பம், பயம், தானுன்ற ஒரு ஸ்ட்ரக்சர், உண்மைன்ற ஒரு நம்பிக்கை, பொய் மேல அசாத்திய நம்பிக்கை, விட்டு பார்க்க கூட மாட்டேன், அட பண்ணாமதான் இருப்போமே அப்படின்னு பிசிக்கலா பண்ணாம இருக்கிறது இல்ல, பண்றவனை நிறுத்தி பார்க்க மாட்டேன்.
அதுக்கு வேண்டியது ட்ரஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி ஐம்புலன்களுக்கு அடங்காமல், மனத்துக்கும் அடங்காமல், தனித்த புத்தியினுடைய கிளவர்னஸ்க்கும் அடங்காமல், தானே தானாக முழு பொருளாக ஏதோ ஒன்று இருக்கிறதுன்றத பத்தி அஞ்ஞானம், தெரியாமை, அறியாமை, நாட் நோயிங்னஸ், நம்பிக்கை இல்லா தனம். முக்கியமா வேண்டியது நம்பிக்கை, ட்ரஸ்ட். கம்ப்ளீட்டா சரண்டரன்ஸ்னா எதை சரண்டர் பண்றது? இதனுடைய வேகத்தை எல்லாம் நிறுத்துறது தான் சரண்டரன்ஸ். என்னங்க சித்திக்கும்? அந்த ஆமை அவதாரத்துல வைராக்கியம் தான் அது காமிக்குது. ஆமை அந்த 4 கால்களையும் முகத்தையும் உள்ள இழுத்துக்கிட்டு வெறும் ஷெல்லா இருந்துகிட்டு, ஷெல் வெறும் ஓடு. அப்படி நம்ம ஒரு க்ஷணம் வாழ்க்கையில வாழ ஆரம்பிச்சோம்னா நிறைய தெரிய ஆரம்பிக்கும். 5 புலன்களை ட்ரஸ்ட் பண்ணாம உடனே புத்தியை வச்சு எதையா ட்ரஸ்ட் பண்றது கிடையாது. புத்தியை வச்சு கடவுளை ட்ரஸ்ட் பண்றது கிடையாது. எந்த இயக்கமும் மற்ற என்ன இயங்குபவன் பொய். எஃபர்ட்ஃபுல்லா ஏதோ செய்ய நினைப்பவன், ஆன்மீகத்தை அடைய நினைப்பவன் பொய். உன்னோட அத்தனை மங்களங்களும் சௌபாகியங்களும் அங்க இருந்துதான் உற்பத்தி ஆகுது. அடிச்சு சொல்றாங்க அவங்க. யாருடைய அஞ்ஞானம் ஆத்ம ஞானத்தால் அழிக்கப்படுகிறதோ அது ஆத்ம ஞானம். வெறுமே இங்க வேணான்னு சும்மா பொய்ட்ரை கிடையாது, சின்சியர். ஏன்னா அங்க ஆழ்ந்த உறக்கத்துல எவனுமற்றி என் உயிர் பாதுகாக்கப்படுகிறது. விட்ட இடத்துல இருந்து நான் கணவனா எழுந்துக்கிறேன், மனைவியா எழுந்துக்கிறேன், குழந்தையா எழுந்துக்கிறேன், படிச்சவனா எழுந்துக்கிறேன், படிக்காதவனா எல்லாம் அந்தந்த கர்மாக்கள் அப்படியே அந்தந்த கர்த்தாக்களோட, ஈகோக்களோட, அந்தந்த பயங்களோட அந்த ஸ்போர்ட்ஸ் மாறவே வராது. அதுதான் சம்சார வீல்ன்றாங்க. ராகத்வேஷம், காமம், லோபம், பயம், அப்படி இப்படின்லாம் 6 ஐட்டம் சொல்றாங்க. 6 ஸ்போர்ட்ஸ் மாறவே மாறாது, எந்த காலமே மாறாது. ஏன்னா ஆட்டம் தெரியாத ஆடுற ஆட்டம். எதுக்கும் ஒரு பேஸ் கிடையாது. இது எல்லாமுமே இங்க சதா இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வேக்கிங் ஸ்டேட் நம்ம மூஞ்சிதான் வேற மூஞ்சி, வேற மாதிரி கண்ணு, வேற மாதிரி முகம் கொடுக்கப்பட்டிருக்கு, கை கால்கள் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர வேற வேற விதமான ஸ்கில்கள் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர இதெல்லாம் காலத்துல இப்படிதான் இருந்திருக்கும். அதனால இது இருக்கு. இங்க இப்போ இது இல்லாத காலமே இல்லை. இது அஞ்ஞானம். இந்த அஞ்ஞானம் இல்லாத காலமே கிடையாது. ஆனா இது உண்மை கிடையாது. நீ எப்பேற்பட்ட ஸ்கில்ஃபுல்லா இரு, உன்னுடைய ஆழ்ந்த உலகத்துல நீயே அற்று பரம்பொருள் தான் இருக்கு. ஆன்மாவா பிரகாசிச்சு உடம்புல அடியோட இல்ல. அதனாலதான் புலன்கள் எல்லாம் அடக்கையான்றாங்க. அடக்கையா உள்ளவாங்கயா, சும்மா என்ன ஜட்ஜ் பண்ணிட்டு வெட்டி வேஸ் ஒப்பீனியனே கொடுக்க மாட்டான். ஞானமா இருக்கிறவன்ல கருது கூறுதலே கொடுக்க மாட்டான். தன்னை பத்தியும் கருத்து கொடுக்கும், எவனை பத்தியும் கருத்து, உலகத்தை பத்தியும் கொடுக்க மாட்டான், எதை பத்தியும் கொடுக்க மாட்டான். ஏன்னா கலக்க மாட்டாங்க. அர்ஜுனன் சொல்ல துரியோதனன் சொல்லக்கூடாது. அவரு பகவத்கீதைய அவனை மாற்ற முடியாதா? யாரதான் மாற்ற முடியாது அவரால்? என்னதான் பண்ண முடியாது? அவர் பரமாத்மாவா இருந்தா மகாபாரத யுத்தமே வேண்டாமே. ஏன்னா அது பின்னாடி சயின்ஸுக்கு ஒட்டிதான் போறாரு அவரு. புரியுதா? தெரியாதவன போய் இங்க கலக்கூடாது. விஷயம் தெரியாம சீரியஸா நம்ம பையனே அழுதுட்டு இருப்பான். பைக் வேணும், இது வேணும், அது வேணும், அழுதான். ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க யானை முகட்டிட்டு உட்கார்ந்துட்டு கூடாது. அதெல்லாம் கலக்க மாட்டாங்க. மறைப்பா இருக்கிறது அங்க ஆன்ம பொருள். தெரிஞ்ச ஒண்ணு கூட பண்ணிட முடியுமா? திருப்பி அதுக்கு அப்பேற்பட்ட இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்ட் எப்படி ஊட்டுறது? அதனாலதான் அவனுக்கு மொத்தம் சொல்றாரு அவரு. பெருசா செட்டு போட்டு ஆசிரமம் நடத்தல கிருஷ்ண பரமாத்மா. அவருக்கு வேலை ஆகணும் சொல்லிட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா எல்லா அவதாரங்களும் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க. யாரும் ஆசிரமம் போட்டு இதை போட்டு அதை போட்டு வாங்க எங்கிட்ட வந்தா எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி என்னமோ எதுவும் பொருளான உள்ள ஒண்ணு புடம் போடணும். அவங்களுக்கு இருக்கு அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய நாட்டம், அவங்களுடைய வெறி, அவங்களுடைய தவிப்பு. உடமயங்களா இப்படி அல்லாடிட்டு இருக்கேனே, உடம்ப தூக்கிண்டு புலன்களை வச்சுக்கிட்டு மனத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு அந்த அல்டிமேட் விடுதலைக்கு ஏங்குற ஏக்கம் தான் அந்த வழியை காமிக்கும்.
யாருடைய அஞ்ஞானம் ஆத்ம ஞானத்தால் அழிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த அஞ்ஞானம் சூரியனை போன்றதாய் பரம்பொருளை விளக்குகிறது. ஏன்னா இங்க வந்து விசாரம் முடிஞ்சிருக்கனால உங்களுக்கு வைராகியம் சித்திச்சிருக்கோம். இட் டசன்ட் மீன் யூ ரன் அவே ஃப்ரம் யுவர் ரிச்னஸ். படிப்போம் மறந்து போயிடுவோம், இதெல்லாம் கிடையவே கிடையாதுயா. இன்னும் சூப்பரா இருக்கும். ஸ்டில்னஸ், ஸ்பான்டேனிட்டி. அதுல இருந்து நழுவி குணங்கள்ல கலந்து குணமயமாவே ராட்சச குணமாவே தாமச குணமாவே இருந்து குட்டி குட்டி கலைகள் எல்லாம் உட்காந்துட்டு பாடகனா இருந்துட்டு இருக்கேன், நடிகனா இருந்துட்டு இருக்கேன். அதுதான் இதுவா இருக்கு. அதுதான் நீ பண்ணிட்டு இருக்க. அதை ஆசிரியச்சேன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இன்னும் சூப்பரா இருக்கும்னா என்ன, நான் இதுவே கிடையாதுன்னு தெரிஞ்சு பண்ணும் போதுதான் அந்த ரோல் சோபிக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு சிறு நாட்டம் இருந்தா கூட, செல்ஃப் சென்டர்ட் ஆக்டிவிட்டி இருந்தா கூட, இரட்டைகள் இருந்தா கூட சரியாவே நடக்காது இந்த வேலை. ஏன்னா அத்தனையும் பொய்யர்கள். அந்த ட்ரஸ்ட்ல இங்க எல்லாம் நடக்கும். அந்த ட்ரஸ்டே இல்லாம இங்க வந்து அதே கர்த்தா, அதே ஆண்டவன், அதே பரம்பொருள் என்ன பண்ணும், உன்னுடைய நம்பிக்கையோ உன்னுடைய புத்தி சாதுரியமோ அதுக்கு ஏத்த மாதிரி பலன்களை இன் டைம் உருவாக்கி மொள்ளமளமா கொடுக்கும். ஏன்னா நீயே மொள்ளமளமா தான் வேண்ட, உனக்கு டோட்டல் ட்ரஸ்ட் கிடையாது. உனக்கு டோட்டலா வந்து இதெல்லாம் தேவையே இல்லைன்ற ஒரு இது வரல உனக்கு. அப்புறம் 18வது செய்யும். வித்யா வினய சம்பன்னே பிராஹ்மணே கவி ஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகே ச பண்டிதாக சமதர்ஷினக. கல்வி அடக்கம் உடைய பிராமணனிடத்தும் பசுவினிடத்தும். கல்வி அடக்கமுடைய பிராமணனிடத்தும் பசுவினிடத்தும். யாராவது லைன் கட்டா இருக்காது. கல்வி அடக்கமுடைய பிராமணனிடத்தும் பசுவினிடத்தும் யானையினிடத்தும் நாயினிடத்தும் நாயை தின்னும் கீழோனிடத்தும் ஞானிகள் சமதிருஷ்டியை வைக்கின்றனர். எந்த லெவல்ல நான் வைக்கிறாங்க, நல்லா பெரிய பண்டிதன் தான், எல்லாம் படிச்சவன் தான், ஆனா நல்ல அடக்கமுடையவன். அவனை எப்படி பாக்குறாங்களோ, நாயை தின்ற ஒரு புலையன் அவனையும் அப்படிதான் சமதிருஷ்டியோட பாக்குறாங்க. அத்தனை அனிமல்கள். அப்புறம் இந்த மாதிரி யானை நாயை தின்னும் கீழோன் எடுத்தும் ஞானிகள் சமதிருஷ்டியை வைக்கின்றன. ஆக்சுவலா திருஷ்டியே வைக்கல. நாட் சீயிங் இஸ் கம்ப்ளீட் சீயிங். நம்மளுக்கு புலன்களை தாண்டின உடனே அந்த பார்வையை பத்தி நம்மளுக்கு தெரியல. புலன்களையும் மனத்தையும் தாண்டி ஒரு பார்வை இருக்கு. அதுவும் இந்த மாதிரி ஸ்டில்னஸ், புத்திய ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற சாவாமல் சாவு அப்படின்ற நிலை இதுதான். அதுதானே அந்த நிலை. அந்த சாவாமல் சாவு நிலை மாதிரி வெறும் நம்பிக்கையோட புத்தி இயக்கம், புலன்கள் வெளிச்செல்லுதல், இதெல்லாம் ஒவ்வொரு செகண்டும் நம்ம விழிப்பு நிலையில பிராக்டிஸ் பண்ணோம்னா எல்லா ஆக்சுவலா இவ்வளவுதான் சென்சஸ் கிடையாது. இதை விட நிறைய சென்சஸ் இருக்கு. 5 புலன்கள் தான் கிடையாது, கோடி புலன்கள் இருக்கு. ஏன்னா பொய்யாட்டம் பூரா வந்து எல்லாமே நம்ம பர்செப்ஷன். உங்க பர்செப்ஷன் உங்க பையனுக்கு இருக்காது, என் பர்செப்ஷன் என்ன சேர்ந்தவங்களுக்கு இருக்காது. ஒரு காட்சியே விதவிதமா பார்க்கணும். ஏன்னா என்ன, உள்ள பர்சீவர்னு ஒரு ஆள் இருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் தனித்து பார்ப்பவன், தனித்து கணிப்பவன், தனித்து தன்னுடைய சென்டருக்கோசரம் உள்ள அப்படியே பேலன்ஸை வச்சுக்கிட்டு எதிர்பார்ப்பவன், திருத்துபவன், அப்படின்னு தனித்தனியெல்லாம் இருந்துட்டு இருக்குல்ல. அது என்ன பண்ணும், குளறபை பண்ணிக்கிட்டே இருக்கும், நிறைய பர்செப்ஷன் கொடுக்கும். சோ இது இந்த பர்செப்ஷன் பார்ப்பவனே போயின்னா அவன் பார்க்கப்பட்ட அந்த ஜனம் எப்படி மெய்யா இருக்க முடியும்? ஒரு சீயிங், ஒரே பொருள், அத நேரம் உணர விசாரம் பண்ணிட்டோம், அதிலே உட்காரு. இவ்வளவுதான் சென்சஸ் கிடையாது உனக்கு.
நீ கணிக்கவே வேண்டாம், எல்லாம் வந்து டேட்டா வந்து ஊர்ந்துட்டு இருக்கோம். டேட்டா உடனே நாட் டு எக்ஸ்ப்ளாய்ட் இட், திருப்பி ஈகோ வழியா போறது கிடையாது. அங்க ஏது இங்க நடக்கும், அங்க ஏது இங்க சின்ன விஷயம் கூட நடக்கும். இது பெரிய பொருள். அது கேட் கீப்பரா போய் நிக்கிறதுக்கு இல்ல, ஆண்டவன் சந்நிதியில போய் துவாரபாலகர்களா மாறதுக்கு இல்லை. இன்னும் அதான் ஹையஸ்ட் அபவுட் மாதிரி காமிக்கிறாங்கல்ல அவதாரத்துல. ஹையஸ்ட் என்ன, வைகுண்டம் இருக்குமா, அவர் யோக நிதிரையில இருப்பாராம், இவங்க 2 பேரும் முதுகு காமிச்சுட்டு அவரை பாதுகாப்பாங்களாம். இதெல்லாம் ஈகோ கொடுக்கறது என்பதானே. நான் என்னுடைய பிசினஸையும் கவனிச்சுப்பேன், என்னுடைய விவகாரத்தையும் அப்படியே அவருக்கும் கேட் கேப்பரா இருப்பேன். அவர் எனக்கு மொத்தம் தான் தெரியும் அப்படின்னு வரவங்களெல்லாம் இடம் போட்டு உட்காந்து. இதுதான் நம்ம பண்றோம். யாருக்கும் வந்து முழுமையா அப்படியே பிளஞ்சிங் இன் அப்படின்லாம் வர்றது இல்லையே. ஏன்னா இங்க வந்து பேருணர்வு, தனிப்பட்ட சுட்டறிவு உணர்ச்சி கிடையாது எதுவுமே. அதனால புலன்கள்லாம் வந்து உங்களுக்கு நேற்றுக்கு பார்த்தோம், எதிர்ச்சா லாப சந்துஷ்டம் இதெல்லாம் பார்த்தோம். உனக்கு என்ன விதிச்சிருக்கோ அந்த எக்ஸலன்ஸை வந்து அப்படியே பண்ணு. ஆனா அது கூட இன்னும் கோட்டி மடங்கு செழுமை வரும். ஏன்னா நீ ஆன்ம பொருளை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருக்க. நீ இங்க எக்ஸலன்ஸை தேடல, உன் பார்வை அங்க, இங்க வாழ்ந்துட்டு இருக்க, இங்க மூச்சு விட்டு இருக்க, இங்க உன் பையனை அட்டன் பண்ற, பொண்ணு அட்டன் பண்ற, உன் ப்ரொஃபஷன் அட்டன் பண்ற, எல்லாத்தையும் அட்டன் பண்ற. ஆனா பியூரா ஒரு பீயிங் உள்ள இருக்கிறதெல்லாம் பேரறிவு ஒண்ணுதான். அதுக்கு தெரியும் என்ன, உன்னோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டட் ஆல்ரெடி. அதுல ஹையஸ்ட் கம்ப்ளீஷன் அதுவா மாறுறதுதான். புரியுதா? அதுவா ஆகுதல் தான் வந்து உண்மையான கம்ப்ளீஷன். அது பார்த்துக்கணும். சொல்றாரு சம திருஷ்டி. கல்வி அடக்கமுடைய பிராமணன் இடத்தும், பசுவின் இடத்தும், யானையின் இடத்தும், நாயின் இடத்தும், நாயை தின்னும் கீழோன் இடத்தும் ஞானிகள் சம திருஷ்டியை வைக்கின்றன. திருஷ்டியே இல்லப்பா, ஒரே திருஷ்டிப்பா. சம திருஷ்டியை கொடுக்கறது அதுதான்ப்பா, ஈக்வானிட்டியை கொடுக்கறது. நோ மெஷர்மெண்ட், நோ இவால்யூஷன், நோ ஜட்ஜ்மெண்ட், நோ அனாலிசிஸ். உன்னதத்தையே விட அப்பதானே ஒரு வேலையை நல்லா பண்ண முடியும். தாட் அசைஞ்சதுன்னா அங்க ஸ்டில்னஸ் இல்ல. எவாலுவேஷன் எல்லாம் அஜிடேஷன், ஃபியர். கேபினுக்குள்ள அவங்க இன்டர்வியூ பண்றவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உனக்கு வேலை கிடைச்சாகணும்னு ஒரு பரபரப்பு ஒண்ணுமே இல்ல. கிட்டு 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 ஏடா 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 போட்டு 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 போட்டு. ஏன்னா இங்க எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. நீ வந்து ஒரு சத்தியமான உணர்ச்சி கொண்ட உயிர் கொண்ட தனியே அறிவு பொருள் வேற இப்படி எல்லாம் நினைச்சிருக்கோம். அதனால நம்மளை காப்பாத்திக்கிற போராட்டத்தினால தனித்த பயந்தவர்கள் அது அதுக்கு தெரிஞ்ச புத்தி இது வழியா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. அப்படி அட்டன் பண்றது எப்படி இருக்கும் பாருங்க. ஒண்ணுமே இருக்காது, ஒரு திருஷ்டியும் கிடையாது, எதுவும் கிடையாது. தெரிஞ்சதை சொல்லுவேன், கிடைச்சாலும் ஓகே. அப்படி சம திருஷ்டின்னு என்ன அர்த்தம்? கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கட்டும் போட்டு அப்படின்னு விட்டேத்தி குணம் கிடையாது. அவன் மேல ட்ரஸ்ட். அவன் மொத்தம்தான் இருக்கான், நான் இல்லை இங்க தனியா. ஆன்ம ஞானம் போய் நம்ம இன்டர்வியூல போய் சொல்ல போறது இல்ல. உண்மை இதுதான் நம்ம உணவு இங்க பரப்புறதுக்கே கிடையாது. நல்ல சர்டிபிகேட்டுக்கு இவனை விட நான் நிறைய சம்பளம் வாங்குறேன்னு அதை காமிக்கிறது எதுக்குன்னு இந்த உலகத்துல கிடையாது. ஏன்னா இந்த உலகமே அந்த உலகத்தில் வாழ்றவனோட சேர்ந்து ஆழ்ந்த வர்க்கத்துல இல்ல. மோட்சம்னு ஒரு தனி எங்கேயோ இல்ல. இது வரைக்கும் நம்ம கண்டது கேட்டது எல்லாத்தையும் எஜெக்ட் பண்ணி வாரி வெளில கொட்டணும். நம்மளோட கன்செப்ஷன்ஸ் எல்லாம் மிஸ்கன்செப்ஷன்ஸ். நம்மளுடைய அப்படின்னால அங்க எல்லாம் தப்பு. பதினெட்டு பார்த்தோம். அப்புறம் 22 ஏஹி சம்ஸ்பர்ஷத்
சம்ஸ்பர்ஷஜா போக துக்க துக்க யோனய ஏவதே ஆத்யந்த வந்தஹ கௌந்தேய ந தேஷு ரமதே புதஹ. இந்திரிய விஷயங்களில் தோன்றிய போகங்களே துன்பத்துக்கு ஏதுவானவைகளாம். எனக்கு இத பார்த்தாகணும், இந்த சீரியலை பார்த்தாகணும், இதனோட கண்டினியூட்டியோட நிறைய கேள்விகள் எனக்கு இருக்கு. உள்ள சிக்கின் இருக்கும், உள்ள நாம யாரும் தெரியாம சிக்கின் இருக்கும். கண்டிப்பா என்ன பண்ணும், புலன்கள் கூட்டி கொடுக்கும் உன்னை. வெளியில அங்கேருந்து விட கிடைக்குமா, ஃப்ரெண்டு கிட்ட இருந்து விட கிடைக்குமா, சினிமால இருந்து விட கிடைக்குமா, புஸ்தகத்துல இருந்து விட கிடைக்குமா, யாராவது ஆசிரமத்துக்கு போய் குருஜி கிட்ட போய் உட்காருவோமா. எல்லா தேடுதல்கள் பின்னாடியும் பாத்தீங்கன்னா கிளியரா நீங்க எங்கேயோ மாட்டிட்டு இருக்கீங்க, நீங்க எதுக்கோ பயந்துட்டு இருக்கீங்க. பயந்தவன் தான் பயப்படுத்துவான், குழம்பினவன் தான் வெளிமுகப்படுவான். அதுக்கு புலன்கள் ரெடியா வேலை பண்ணும். இந்த புலன்களுக்கு தனித்து ஒண்ணுமே கிடையாது. ஆனா பழக்கி வச்சுட்டோம், நாய பழக்கி வச்ச மாதிரி கண்கள் மேய ஆரம்பிச்சிடும், காதுகள் மேய ஆரம்பிச்சிடும். வாக்கு வயாம பேசி 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 உண்மை தெரியாமே பேச்சு, உண்மை உணராமையே பேச்சு. ஏன்னா அந்த உன்னுடைய பேச்சு பிரமாதத்தை பார்த்து மயங்குறாங்க. அவங்களை அதிர வைக்கிறது, பிரமிக்க வைக்கிறதுனால என்னவோ உனக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி வருது. அதுல ஈகோ கழிக்கிறது. அதுக்கு நிறைய படிக்கணும். இந்த அண்ட பேரண்டத்துல இல்லாத எல்லாமே அங்கதான் இருக்கு, அங்கேதான் வருது. இவங்க எல்லாம் ஸ்பான்டேனியஸா பேசின பேச்சு. உட்கார்ந்து இவங்க விளக்கத்தை என்ன பண்றாங்க, பாஷ்யம் எழுதுறாங்க, விளக்கங்கள் எழுதுறாங்க. நிறைய பேர், எத்தனையோ பேர் எழுதிட்டாங்க பகவத்கீதைக்கு விளக்க உரை. எல்லாம் அவங்களுடைய பாவம், அவங்களுடைய பர்செப்ஷன், அவங்களுடைய பர்செப்ஷன். பேசி பேசி என்ன ஆக போறது, புதுசு புதுசா தெரிஞ்சு என்ன ஆக போறது, உள்ள என்ன ஆக போறது, உள்ள வேர்ட்ஸை சேர்த்து என்ன பண்ண போறேன். நிறைய ரன்னிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், கேட்டகாரிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல் அப்படின்னு உன்னை சிதறவதை பண்ணிட்டு இருக்கியே. சப்பா நிக்கணும்ல, உள்ள ப்ரிப்பரேஷன் நிக்கணுமா இல்லையா, எஃபர்ட்ஸ் நிக்கணுமா இல்லையா, இதெல்லாம் சர்வசாதாரணமா நின்றுட்டு இருக்கா இல்லையா ஆழ்ந்த உலகத்துல? இல்லவே இல்லாம இருக்கா இல்லையா? இந்திரிய விஷயங்களில் தோன்றிய போகங்களே துன்பத்துக்கு ஏதுவானவைகளா. இந்திரியங்கள்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வழியா சென்டர் அடைஞ்ச இன்பம், துன்பத்தை தவிர்க்க தன்மை, இதெல்லாம் பர்மனண்டா இருந்துட்டே இருக்கு. உடனுக்குடன் ஹெல்ப் வரா மாதிரி உள்ளுக்குள்ள தாட் பேட்டர்ன்ஸ் ஆகும், காட்சிகளாகும், ஞாபகங்களாகும், மெமரி, சப்கான்சியஸ் தாட்ஸ், ஆடியோ வீடியோ எக்ஸ்பீரியன்சஸ், இதெல்லாம் என்ன பண்றது, அது உள்ள வாயான சத்தம் பண்ணிட்டே தான் இருக்கும். திருப்பி உன் புலன்களை வெளிலதான் அனுப்பும், எல்லாத்துக்கும் வெளிலதான் அனுப்பும். நீ ஏன் வெளியில தான் இருப்ப? ஏன்னா உனக்கு உள்ள ஒண்ணுமே கிடையாது. வெளியில இருக்கிறதுனால உள்ள ஒண்ணும் இல்லாம போயிடுது. அப்புறம் அந்த வெளியை தூக்கி உள்ளே வச்சுட்டு இருக்க, ரெடி ரெக்கனர் மாதிரி வச்சுட்டு இருக்க. நாம வச்சுக்கணும்னு வச்சுக்கிறோமே, என்னத்துக்கு ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்? அறியாத வயசு வரைக்கும் கேரியர் கோச்சிங்க்கு பண்ணலாம். உண்மையை நாடிட்டு வாழும்போது எப்படி இருக்கணும்? மைண்ட் இண்டிபெண்டா, ஸ்பான்டேனியஸா, நேரில் ஸ்டில்னஸ் பேசணும். ஸ்டில்னஸ் புலன்களா பார்க்கணும். பகவத்கீதையை உபதேசம் பண்ண அவர் அதுதான், பரம்பொருள் தான் அந்த ஸ்டில்னஸ். அந்த க்ஷணத்துல எதை கரெக்டா பண்ணணுமோ அது பண்ணிட்டு இருக்காரு. பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறார். மத்த அத்தனை பேரையும் அடங்கி நிக்கிறாங்களா இல்லையா? ஏன்னா அதுதான் சுப்ரீம் கான்சியஸ்னஸ். நீ அதுல இருக்கும்பொழுது எல்லாம் இங்க வழிவிடும்.
ஆதி அந்தமுடைய அவைகளில் ஞானி இன்பம் உருவதில்லை. எண்டு இருக்கு, எல்லாத்துக்கும் பிகினிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் விழிப்பு நிலைக்கு தனி உடல் உணர்வும் மன உணர்வும் வரணும். ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான். ரெண்டு உணர்வு கிடையாது. சரி, அவன் எழுந்துட்டானா பாருன்னு நம்ம கேட்போம். எழுந்த உடனே பையன் எழுந்துட்டானா, பொண்ணு எழுந்துட்டாளா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாளா, அப்படி இப்படிதான் ஆரம்பிப்போம். இது எல்லாமே ரெஜிஸ்டர்டு திங்ஸ், நியமங்கள், நித்திய நியமங்கள்லாம் இதனால ஒண்ணும் கெட்டு போறது இல்ல. நீ ஆன்ம உணர்வு கோடு போட்டு அந்த சைடு இருக்கு. எப்படி துவாரபாலகர்கள் இந்த சைடு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ இரட்டைகள், அதுக்கு பின்னாடி இருக்கு. முப்புடிகள்ன்றது என்ன? ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் டூயர் இருந்துட்டு இருக்கான். டூயிங் இருக்கு, டீட் இருக்கு. திங்கர் இருக்கா, திங்கிங் இருக்கு, தாட்ஸ் இருக்கு. சியர் இருக்கா, சீயிங் இருக்கு, சீன் இருக்கு. இப்படின்னு எல்லாத்தையும் முப்புடிகளும் இருக்கு. இந்த முப்புடிகள்லாம் கூட்டி கொடுக்குறது. முப்புடிகள் எப்படி இருக்கு? முப்புடிகள் இந்திரியங்களாவும் இருக்கு, தனித்த சென்டர் சீயராகவும் இருக்கு, அங்க ஏதோ காட்சி இருக்காம இருக்கு. எல்லாமே குணமயம், எல்லாமே குணகர்மங்கள். உனக்கு ஏற்ற மாதிரி பிறப்பே கொடுத்துருக்குப்பா. உனக்கு இந்த ஃபேமிலியில இந்த மாதிரி அதிகாரத்தை செல்லுபடி பண்ற, ஈகோயிஸ்டிக்கா இருக்கிற அமைப்பையே அது ஏற்கனவே ரெடி பண்ணி இருக்கு. நீ பிறக்கும் போது உனக்கு அப்பா அம்மா இருக்காங்க. 3 வயசுக்கு மேலதான் சொல்ற, அவங்க பேரெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன், 4 வயசுக்கு மேல சொல்ல ஆரம்பிக்கிறேன். உன்னோட ஐடென்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு. இதுல எல்லாம் முப்புடிகள் நடந்துட்டு இருக்கு. வார்த்தைகள் எல்லாம் கேட்ச் பண்ணி பாஷைகளா மாத்திட்டு இருக்க. நீ தனித்த சென்டர்னுடைய அதிகாரமா மாத்திட்டு இருக்க. அதுல குணங்கள் வேல்யூவை சேர்க்கணும். உன்னுடைய ஓட்டம் இந்த உடல்ல ஆரம்பிச்சது இல்ல. இட் இஸ் an eternal flow. இப்படித்தான் பெரிய மாய ஆட்டம் நடந்துட்டு இருக்கு. மாயைக்கு தனியா ஒரு இது கிடையாது. அதுதான் மாயைக்கும் பேஸ் மெட்டீரியல். அதுவேதான் மாயை. அது ஒரு ஃபேப்ரிக். நம்ம எழுந்துக்கும் போதே இஷ்யூஸோட தான் எழுந்துக்கிறோம். இஷ்யூஸ் தனியா பாக்குறோம். நீங்க நினைச்சு பாருங்க, அப்படியே உள்ளே பொங்கிட்டு வருதா இல்லையா? இஷ்யூஸாவே எழுந்துக்கிறோம். இஷ்யூஸ்ல வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. நம்மளுக்கு வேல்யூ, மத்தவங்களுக்கு வேல்யூ, நம்மளுக்கு வேல்யூ, மத்தவங்களுக்கு வேல்யூ. அதுல அந்த வேல்யூஸ்ல லாபம் நஷ்டம் ஆப்போசிட்ஸ். புரியுதா? இவங்க எந்த அளவுக்கு எக்ஸலன்ட் ஆயிடுறாங்க? ஒவ்வொரு க்ஷணமும் விழிப்பு நிலை வாழ்க்கையில பொட்டம் போடுறாங்க. படம் போடாங்க, வேலையை விட்டு படம் போடல. படம் போட வேண்டிய அவசியம் இல்ல. இவ்வளவு இருக்கு இதுல. ரொம்ப பியூட்டிஃபுல் இது. ஏன்னா நீ நீ இதுவே கிடையாதுன்னு உன்னுடைய கம்ப்ளீட் டிரான்ஸ்பர்மேஷன் உனக்குள்ள நடக்கும் பொழுது உன் புலன்கள் கிடையாது. புலன்கள் வழியா வேல்யூ ஆடடா வர குண சம்பந்தப்பட்ட கர்மங்கள் கிடையாது அப்படின்னு எல்லாம் உனக்கு உள்ள தெளிவு மனத்துல பிறக்கும் பொழுது, கிளாரிட்டி பிறக்கும் பொழுது வைராகியம் சர்வசாதாரணமா வருது. போய் டைம் வேஸ்ட் பண்ணி என்னதுக்கு ஒரு 3 மணி நேரம் போய் லாக் பண்ணுவாங்க சினிமாக்கு. ஏமா போய் கழிக்கிறான்? என்ன வரப்போகுது கடைசியா? 3 மணி நேரம் கழிச்சு நடக்க போறது முன்னாடி தெரிஞ்சு. இதுல ஒரு பாசிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஏதோ கிடைக்கலன்றதுனால போல. ஆளே இல்லப்பா, தனித்து இங்க போகம் துய்ப்பதற்கு ஆள் இல்லை. அந்த இந்திரியத்தை உபயோகித்து, என்னுடைய பைக்கை உபயோகித்து தியேட்டரில் போய் உட்கார்ந்து 2 ஃப்ரெண்டோட போய் உட்கார்ந்து தனித்து நம்ம பேசி, அவங்க பேசுறத கேட்டு அரட்டை அடிச்சு தனித்து காட்சிகள்ல கழித்து ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு இந்திரியங்களை பார்த்து போட்டு முடிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. இந்திரிய விஷயங்களில் தோன்றிய போகங்களே, அதான் வேல்யூ ஆடட். அது இன்னைக்கு வரல, போயிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ஜென்மம், இந்த பாடி, இன்னைய தேதி கிடையாது. இது ஒரு எட்டர்னிட்டிங்க. நீங்க கொடுத்த லேபிள்ஸ் எல்லாம் போய், நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாம் போய், அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் கிடையாது. ரைட் அர்த்தங்களை கொடுக்கிறாரு. அதனாலதான் இங்க ஜட்ஜ்மெண்ட், லேபிள்ஸ். சரி, நான் 2 hours ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன், அப்படி எதுவுமே கிடையாதுப்பா. ஸ்தம்பிச்சு நிக்கிறது கிடையாது, திருத்தி அமைக்கப்படுகிறது. நாளை கண்டு மயங்க போறது இல்ல. ஒரு டெட்லைன் டேட் வந்ததுன்னா அப்படி ஜுரம் வந்துட போறது இல்ல. என்ன உயிரை பத்தியே தெரிஞ்சுக்கிறோம். நம்ம உயிருக்கும் இந்த ஈகோக்கும் சம்மதம் கிடையாது. ஈகோக்கோசரம் உயிருக்கோசரம் ஈகோ கிடையாது.
உனக்கு பிடிச்ச மாதிரி அந்த சினிமா அங்க வரத்துக்கும், உனக்கு அந்த கர்மா வந்து உன்னுடைய கண்கள் மூலமா ஓயாம சினிமா பார்த்து 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 கழிச்சு அதை 10 பேர்கிட்ட பேசி பேசி வழக்கப்பட்ட தன்மையும் ரெண்டும் ஒன்னா இருக்கு, சைமல்டேனியஸா இருக்கு. நீ கர்மா பண்ணாம இருக்கவே முடியாது. அதையும் பார்த்தோம்ல, நீ கர்மா பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா யுவர் பவுண்ட் அந்த குணமயங்களுக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்குது. அதெல்லாம் மாட்டுவ நீ. இந்திரிய விஷயங்களில் தோன்றிய போகங்களே துன்பத்துக்கு ஏதுவானவைகளா? ஆதி அந்தமுடைய அவைகளில் ஞானி இன்பம் உருவதில்லை, இன்பமும் உருவதில்லை, துன்பமும் உருவதில்லை, எதுவும் உருவதில்லை. அவர் ஞானி ஞானின்னா ஒரு ஆளு கிடையாதுங்க. ஞானமயமா வாழற வாழ்க்கை தன்மை எல்லார்கிட்டையும் இருக்குங்க. இது நம்மளதான் ஆட் பண்ணுங்க. இருபத்தி 3 பாப்போம். இது கொடுத்திருக்காங்க. மனிதனுக்கு வருகிற எல்லா துக்கத்துக்கும் காரணம் விஷய சுகத்தை நாடுதலேயாம். நாடுதலேயான்னா விஷய சுகத்தை நாடல, நாடுபவன்ற தன்மை, அங்க விஷய சுகமாகவும் வெளியில இருக்கிற தன்மை, இது ரெண்டும் அந்த குணமயத்துல இருந்துட்டே இருக்கு. அதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாத்திரம்தான் யுனிக்கா எக்ஸ்க்ளூசிவா வந்த ஒரு சஃபரிங்கா இருக்கும் எல்லாருக்குமே. எல்லாருக்குமே ஏன்னா பர்செப்ஷனே பிக்ஸ்டு, அவன் பார்க்க வேண்டியது பிக்ஸ்டு, அவனோட புலன் பிக்ஸ்டு, எல்லா குணத்தோட கலந்து கிடக்கு. பெரிய மாயை ஃபேப்ரிக். அதுக்கு சிம்பிளா ஒரே வார்த்தை என்ன, அறியாமைன்றாங்க. 3 விஷயம் சொல்றாங்க. எதனால இதெல்லாம் இப்படி நடக்குதுன்னு கேட்டா, அறியாமை, ஆவரணம், விக்ஷேபம். ஃபர்ஸ்ட் கர்மங்கள்னால பிறப்பு. கர்மங்களை வந்து எப்படி குணங்கள் ஓயாம வேலை பண்ணிட்டு, குணங்கள் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு, பிசிக்கலாவும் வேலை நடந்துட்டு இருக்கு. அப்புறம் சைக்கலாஜிக்கலாவும் மூலாதார சக்கரம், இந்த சக்கரம், அந்த சக்கரம், எல்லா தாட் பேட்டர்ன்ஸை கொடுத்து விதவிதமான கன்ஃபியூஷன்ஸ், பர்செப்ஷன்ஸ், மெமரி எல்லாத்தையும் கொண்டாடுறோம் நம்ம. இவங்க எல்லாம் டெமிகாட்ஸ். ஆக்சுவலி எல்லாமே உள்ளுக்குள்ளேயே இருக்கிற, உடம்பாவும் மனசாவும் இருக்கிற டெமிகாட்ஸ். இவங்க ஒவ்வொரு துக்கத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சு ஏங்கி அதை தாண்ட பக்கம் வர வரைக்கும் இவங்க இருந்து உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நீ வந்து இதெல்லாம் உன்னுடைய புத்தி எல்லாம் விட்டுடுற, உன்னுடைய புலன்கள் எல்லாம் விட்டுடுற, உன் மனசை விட்டுடுற. ஐயோ நான் இது பண்ணாலும் வந்து ஒன்னும் புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படியெல்லாம் ஆகும் பொழுதே என்ன ஆகுது, அந்த குணமயங்களை என்ன பண்ணிடுது, அப்படியே சத்துவ குணமா மாறிக்கிட்டே இருக்கு. எங்கெல்லாம் திக்கற்று போறியோ, எங்கெல்லாம் டெஸ்பரேஷன்ல போறியோ, அங்கெல்லாம் பணிஞ்சு தானே போவோம். ஒண்ணுமே இல்லாம கிடப்போம். அங்கெல்லாம் சத்துவ குணம் வர ஆரம்பிக்கும். சத்துவ குணமே என்ன பண்ணுது, உள்ளொளியே பெருக்குது, உள்ளே வந்து டிசென்ட் ஆகுது, சூழ்நிலைகள் எல்லாம் மாத்தி அமைக்குது, கர்மங்கள் எல்லாம் குறைக்குது, நிறைய தாட்ஸ் வந்து இல்லாம சும்மா அப்படியே பாக்குற தன்மைகள்லாம் வருது, சக்திகள்லாம் வருது, மேலான சக்தி நிலைகள்லாம் ஓப்பன் ஆகுது. இதெல்லாம் அதுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கு. ஆன்மா வந்து குணமயமாவும் இருந்துகிட்டு இந்த மாதிரியும் எல்லாமாவும் இருந்துட்டு இருக்கு. ஞானமும் ஒரு தனி பொருளும் இல்லை, ஆன்ம பொருளும் தனியா கிடையாது. அதனாலதான் உடனே பதில் கிடைக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து ட்ரஸ்ட் மயமாவும் சரண்டர்ஸ் மயமாவும் ஒவ்வொரு க்ஷணத்தையும் சின்சியரா 5 புலன்கள், மனம், ஈகோ, இது எல்லாம் வந்து கம்ப்ளீட் சீயிங்ல இருக்கணும். கம்ப்ளீட் சீயிங்ல இருக்கணும். இது என்னமோ ஒரு ப்ராசஸ் மாதிரி கிடையாது. இதுக்கோசம் நம்ம நித்திய நியமங்கள் என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அதெல்லாம் நம்ம நிறுத்த வேண்டிய அவசியம். அது மாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அதுல எல்லாம் இன்னும் மேன்மை வரும்.
பாருங்க 23. ஷப்னோதி ஹி ஏவ யஹ சூடும் தாக் ஷரீர விமோக்ஷனாத் காமக்ரோதோ பவம் வேகம் ச யுக்தக ச சுகி நரக. இம்மையில் சரீரத்தை விடுவதற்கு முன்பு காமம் குரோதம் இவைகளின் வேகத்தை பொறுக்க வல்லவனே யோகி. ப்ராசஸ் இந்த இதுல இறங்கிறவனுக்கு புலன்களை வெளிச்செல்லாமல் விட்டு மனத்துல என்ன கிரைசிஸ் இருக்க போகுது? எப்பவும் கிரைசிஸ் இருக்கும். ஏன்னா இன்டெலெக்ட் வந்த விதம் அது. இப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா, செய்யணுமா, வேண்டவே வேண்டாமா, நல்லவங்களா கெட்டவங்களா, என்னோட இமோஜி பாதிக்கப்படுமா இல்லாட்டி இன்னும் பேர் கிடைக்குமா அப்படின்னு டியூயாலிட்டி தான் ஓயாம எல்லா இடத்துலயும் வேலை பண்ணுங்க. அது எல்லாமே கிரைசிஸ். பிகாஸ் அதுக்குள்ள மாட்டின்றவன் தவிப்பு தான். இது அண்ட சராசரம் பூரா பரவி கிடக்கு. 5 அறிவு வரைக்கும் பிக்ஸ்டா போயிட்டு இருக்கு எவல்யூஷன்ல. அதே ஆன்ம விஞ்ஞானம் தான் போயிட்டு இருக்கு. ஆன்ம பொருள் தான் கல்லா கிடக்கு, ஆன்ம பொருள் தான் ஸ்பேஸா கிடக்கு. நீ உணர்ந்தேன்னா பஞ்ச பூதங்களும் மாற்றி அமைக்கப்படும். அப்படி நடக்கும். ஏன்னா அதுதான் இது. இதை பொறுக்க வல்லவனாம். காமம் குரோதம் லோபம் மோகம் அப்படின்னு எல்லாம் அந்த 6 இருக்கு இல்லையா. பொறுக்க வல்லவன்னா என்ன அர்த்தம்? வித்தவுட் எனி கமெண்ட். ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் உடம்புக்கு உரிமையான ஒரு சென்டர் கிடையாது. இதுதான் பகவான் ரமண மகரிஷி கொடுத்த பெரிய துருப்புச்சீட்டு. ஆப்ஜெக்டிவ் துருப்புச்சீட்டு. ஆப்ஜெக்டிவ் வாழ்க்கையில, ஒட்டம்பா வாழற வாழ்க்கையில உள்ள இருக்கிற மனிதனே இல்லாமல், பலவிதமான அகங்காரங்களே இல்லாமல், புத்தி இல்லாமல், ஆணாக இல்லாமல், பெண்ணாக, ஸ்தூலம் சூட்சமும் எல்லா லெவலையும் ஒண்ணும் கிடையாது. எஃபர்ட் போடுறவன், மாத்தி அமைக்கிறவன், பயந்தவன், பயப்படாதவன், தைரியசாலி, படிச்சவன் எதுவும் கிடையாது. மனத்தால் கற்பிக்கப்பட்ட அனைத்து பேதங்களையும் கொண்ட அதே மனதே இல்லாமல் திருப்பி சப்கான்சியஸ், கான்சியஸ், அது இதுன்னு என்னென்னவெல்லாம் சப்கான்சியஸ் தான் மனம், சப்கான்சியஸ் தான் ஈகோ. வகுத்து கொடுக்குது. எல்லாம் பிக்ஸ்டிங். இவன் பொறுக்க வல்லவன். ஏன்னா ஆளே இல்லாதவனா இருந்தேன். இப்ப என்ன சீட்டை கிழிச்சு வெளில அனுப்புறாங்க. அடுத்த மாசம் எங்க ரோட்ல நிக்கிறதா என்னன்னு தெரியல. என்னவோ காரணம். அதெல்லாம் ஒண்ணு வேலையை விட்டு தூக்குறதுக்கு. ஆழ்ந்த உருவத்துல அடியோட உயிரே பாதுகாக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டது. விசாரம் அந்த அளவுக்கு போய் நிக்கணும். இறந்தவனான்னு கூட தெரியாது ஆழ்ந்த உருவத்துல. கிரைசிஸ்னோட உச்சம் போனா என்ன நினைக்கிறாங்க? ஐயோ செத்தே போயிடலாமான்னு தோன்றது. ஹையஸ்ட் அதுதான். ஏன்னா உடம்போட தான் நம்ம வாழ்க்கையை ஐடென்டிஃபை பண்றோம். ஆன்ம விசாரத்தையும் உடம்போட ஐடென்டிஃபை தான் அனர்த்த அத்தனையும் விளையுது. அதனாலதான் இங்க எங்கெங்கெல்லாம் சக்தி நிலைகள் உருவாகுதோ, புலன்கள் மூலமா தான் உருவாகுது, மெமரி மூலமா தான் உருவாகுது, மனம் மூலமா தான் எல்லாம் நிக்குது உள்ள. அப்படி அங்க உற்பத்தியான அந்த சக்தி நிலைகள்லயே நிக்கிற ஒரு இது வந்ததுன்னா இண்டிபெண்டா கான்சியஸ்னஸே பார்ப்பேன், பியூர் கான்சியஸ்னஸே பார்ப்பேன். ஆனா இதுதான்டா இப்படி இருக்கு, இன்னும் ஆகல, பார்ப்போம். புரியுதா? உடம்பு போட்டு 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 5 புலன்களையும் நிறுத்தி ஒரு வேலையை பண்ணும். வேற தெரிஞ்சிருக்கணும். ஆன்மா அசைவற்ற பொருள். நான் வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறேன். உடல் வேகமா 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. 1 மணி நேரமா வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கேன். ஆனா உண்மையில நான் ஏன்னா வண்டிக்குள்ள ஸ்டேஷனரியா தானே இருக்கேன். ஒரு உடம்பா தானே உள்ள உட்கார்ந்து இருக்கேன். அந்த உடம்புக்குள்ள ஒரு தாட் ஃபங்க்ஷன், ஒரு மோட்டிவேஷன், ஒரு டிசையர், அதுக்கோசரம் தான் நீ போயிட்டு இருக்கு. சோ அந்த டிசையரை சுத்தி இந்த உலகம் அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த இயக்கம்
ஆன்ம பொருள் கிடையாது. அது போல சாதகமும் இருக்கணும். பயங்கர பரபரப்பு. ஒரு டெண்டர் க்ளோஸ் ஆக போகுது, போய் நீதான் காம்படிட்டிவா கொடுத்து போற ரேட் 50 கோடி வரப்போகுது. இந்த டெண்டர் ஃபில்அப் பண்ண ஃபார்ம் கொண்டு போய் கொடுக்கணும், 11 மணிக்குள்ள கொடுக்கணும். என்னவோ காரண காரியங்கள் 10:55 வரைக்கும் நீ போய் சேர முடியல. இன்னும் போய் சேர்ந்தேன்னா 11:30 மணி ஆயிடும். அப்படின்னு இருந்தா கூட கொடுத்துதான். அங்கதான் அந்த உரன் வரும்.